இப்போ நம்ம வந்து எக்ஸைஸ் 2.8ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 cos alpha equal to x plus 1 by x. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இந்த கொடுத்துருக்க ஆலை 2 cos of x plus 1 by x என்ன பண்ணுவோம், நமக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணணும் ஆக்சுவலாக. சரிங்களா? அதான் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு வந்து எக்ஸ் வேல்யூ நமக்கு ஃபைன் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த ரைட் சைடில் பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாமா? எக்ஸுங்களா, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரா ப்ளஸ் 1. இந்த எக்ஸை நம்ம பண்ணலாம், இந்த டினாமினேட்டர் ரைட் சைடு டினாமினேட்டர் எக்ஸை கிராஸ் மட்டும் பண்ணலாம். வரும் 2x cos alpha equal to x square plus 1. நெக்ஸ்ட் என்ன நமக்கு இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொண்டு போகணுமா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x cos alpha ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணலாமா? அது நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கே 1 மல்டிபிள் பண்ணால் 1 வருது. சம் நமக்கு 2 cos alpha வருது இல்லையா? ரொம்ப நார்மலான மெத்தட் நம்ம பண்ண முடியாது, பண்ணலாம். நமக்கு இந்த ஃபார்மாக போட்டு போகிறோம் இல்லையா, அந்த மெத்தட் போயிடலாம். என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக x equal to minus b plus or minus square root b square minus 4ac by 2a. நமக்கு இப்போ மைனஸ் பி, இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் தான் அது ஏ, இப்போ இங்கே 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் பி இல்லையா? இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2 cos alpha, கான்ஸ்டன்ட் தான் நமக்கு சி. இப்போ மைனஸ் பி சொல்லும்போது என்ன நமக்கு வந்து ஆல்ரெடி மைனஸ் இருக்கா, அப்போ ப்ளஸ் ஆகிடுமா? காஸ் 2 cos alpha ப்ளஸ்ஸா மைனஸ் ஸ்கொயர் ரூட்டா பி ஸ்கொயர்னு நமக்கு பி ஸ்கொயர் வரும் 4 cos ஸ்கொயர் ஆஃப் வந்துங்களா, மைனஸ் 4 இன்ட்டு ஏ வேல்யூ வந்து 1 இன்ட்டு சி வேல்யூ நம்ம வந்து அதுவும் 1 தான் பை 2a 2 into 1. 2 cos alpha plus or minus square root of 4 cos square alpha minus 4 divided by 2. இந்த ஸ்கொயர் ரூட் பார்த்தா நமக்கு வந்து என்ன இருக்கு, 4 cos square minus 4 இருக்கா? அப்போ 4 நம்ம காமன் எடுத்துலாமா? இப்போ காமன் எடுத்தோம்னா நமக்கு 2 வந்துடும் இல்லையா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வேல்யூ வந்து 2 தானே. 2 square root of cos square alpha minus 1. 2 காமன் தடிச்சிடலாமா? 2 நீ காமன் எடுத்தீங்கன்னா cos alpha plus or minus 2. இப்போ நமக்கு வந்து sin square theta plus cos square theta equal to 1 தெரியும் சரிங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வரும், மைனஸ் 1 ஆகுமா? இந்த சைன் என்ன போர்ஷன் ஆகும், மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 1 என்ன பண்ணலாம், மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பண்ணலாம். சரிங்களா? சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா பண்ணலாம் டிவைட் பை 2. இந்த 2 இங்கே கேன்சல். ஸோ அது சின்ன மிஸ்டேக்னா இந்த 2 நம்ம கவனம் எடுத்துரும். சரிங்களா? இப்போ என்ன நமக்கு காஸ் ஆல்ஃபா சரிங்களா, ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ஒரு வேல்யூ நமக்கு தெரியும், என்னது ஐ ஸ்கொயர் தானே. இப்போ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வந்துச்சுங்களா? இப்போ நமக்கு ஸ்கொயர் ரூட் தானே, நமக்கு ஐ ஸ்கொயருக்கு ஒரு ஐ வந்துடும். சரிங்களா? சைன் ஸ்கொயருக்கு ஒரு சைன் இல்லையா? அப்போ நமக்கு எக்ஸ் கிட்ட என்ன நமக்கு வந்து ப்ளஸ்ஸா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா தான். நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா நம்ம எடுத்துரும். சரி, கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும் அந்த மாடலஸ் ஆஃப் இசட் வேல்யூ 1னா ப்ளஸ் சின்ஸ் இதெல்லாம் மாடலஸ் ஆஃப் இசட் வேல்யூ நமக்கு 1 இருந்தால் தெரியல இசட் பார் ஈக்குவல் டு அது 1 பை இசட் ஆகிடும். சரிங்களா? அப்போ 1 பை எக்ஸ் வேல்யூ என்ன வரும்னா இது அப்படியே காஞ்சி எடுத்துருங்க, காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா தான் இருக்க முடியும். சரிங்களா?
எக்ஸ் வேல்யூனா 1/x இது கான்ஜுகேட் தரேன். ஏன்னா எக்ஸ் பார் ஈக்குவல் 1/0 வந்துச்சு இல்லையா? அப்போ நம்ம என்ன ஆயிடும், காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஆயிடும். அப்போ இதே போல் சிமிலர்லி போட்டு ஏன்னா நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் தான் ஒயில் இருக்கு பார்த்தீங்களா? எத்தனை நம்ம தெரியுங்க சரிங்களா? இதில் ஒயில் இருக்குங்களா? அது காஸ் 2 காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 1/y. இங்கே 2 காஸ் ஆல்ஃபா இருக்கு, எக்ஸ் இருக்கு. இங்கே டி அதாவது ஆல்ஃபா பதிலுக்கு பீட்டா இருக்கு, எக்ஸ் பதிலுங்க இருக்கு, ஒய் இருக்குல்ல. அப்படியே கம்பேர் பண்ண நமக்கு தெரிஞ்சோம். அப்போ அப்படியே சேஞ்ச் பண்ணிங்க. இப்போ சிமிலர்லி அப்போ ஒய் வேல்யூ என்ன வந்துடும் நமக்கு? காஸ் பீட்டா ப்ளஸ் என்னது ஐ சைன் பீட்டா. அந்த ஆல்ஃபா பதில் பீட்டா போடுறீங்க, எக்ஸ் வேல்யூ பண்ணுவோம் போய்ப்போம். இப்போ அது மாதிரி சிமிலர்லி இல்லை 1/y வந்துடும் காஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் பீட்டான்னு வரும். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டுபிடிக்கும். கொடுத்துறாங்களே கண்டிஷன் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம நம்மலாம் ஒவ்வொரு சம்மாக மட்டும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவா? எக்ஸ் பை ஒய் பிளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு எக்ஸ் பை ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? எக்ஸ் என்ன பண்ணுது, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா டிவைட் பை இதில் நமக்கு காஸ் பீட்டா ப்ளஸ் என்னது ஐ சைன் பீட்டா. நம்ம போலார் ஃபார்ம் இது மாதிரி நமக்கு டிவைடில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் டிவைட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ இது எக்ஸ் பை ஒய் வேல்யூங்களா? இப்போ ஒய் பை எக்ஸ் வேல்யூ எப்போ என்ன சொல்கிறாங்க, ஒய் பை எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்குது, எக்ஸ் பை ஒய்யோட இன்வெர்ஸ் தானே, ரெசிப்ரோக்கல் தானே. அப்புறம் நமக்கு தெரியும், நமக்கு தான் அந்த இசட் மாடல்ஸ் ஆஃப் இசட் கூட 1னா 1/z இசட் பார் இல்லையா? அப்போ இது வேல்யூ கண்டிப்பாக இருக்கும் காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ நம்ம சம் போயிடலாமா? என்ன நமக்கு எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இல்லையா? அப்போ எக்ஸ் பை ஒய் நமக்கு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரிங்களா? ப்ளஸ்ஸில் ஒய் பை எக்ஸ் வேல்யூ வந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ப்ளஸ் ஐ சைனும் மைனஸ் ஐ சைன் கேன்சலுங்களா? அப்போ ரெண்டு தரத்து என்ன வரும், 2 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் போகலாமா? சப்டிவிஷன் செகண்ட் போகலாம். இப்போ அது என்ன கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் செகண்ட் வருங்க, xy மைனஸ் 1/x ஈக்குவல் டு 1/xy ஈக்குவல் டு 2y சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. சரிங்களா? அது செகண்ட் சப்டிவிஷன் போகிறோம். xy minus 1/xy equal to 2y sin of alpha plus beta. இப்போ அதே போல் ஃபஸ்ட் நம்மளுக்கு அங்கே எக்ஸ் பை ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். அதே போல் இங்கே என்ன பண்ணலாம், எக்ஸ் ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். மல்டிபிள் இருக்கு அவ்வளோதான் இல்லையா? இப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. நம்ம ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிபிள் போலார் ஃபார்ம் இருக்கும்போது என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட் ஆட் பண்ணுவோம். என்ன வரும், காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ நெக்ஸ்ட் இப்போ 1/xy பண்ணிச்சலாமா? அப்போ 1/xy ஈக்குவல் டு அது என்ன கண்டிப்பாக நமக்கு வந்து அது இன்வெர்ஸ் வந்துடும் இல்லையா? அப்போ காசா இல்லை நமக்கு வேணும்னா ஒரு இன்வெர்ஸ் கூட நீ போடலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு வந்து 1/xy என்ன பண்ணலாம், xyயோட இன்வெர்ஸாக போகுது. அப்போ என்ன வரும், காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ நமக்கு வந்து சம் போயிடலாமா? xy மைனஸ் xy ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா
மைனஸ் இல்லையா, மைனஸ் பண்ணால் உங்களுக்கு காஸ் மைனஸ் ஆகும். பட் நம்ம என்ன ஆகும், ஐ சைன் வந்து ப்ளஸ் ஆகிடும் இல்லையா. இப்போ இங்கே எது இந்த கேன்சல் ஆகும், நமக்கு காஸ் வேல்யூ வெளியே கேன்சல் ஆகும். இப்போ இங்கே வரும் 2i சைன் ஆஃப் ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சரிங்களா. இப்போ நம்ம இந்த இன்வெர்ஸில் நீங்கள் சும்மா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா. இஃப் டெல்டா இல்லை மாடல்ஸ் ஆஃப் இசட் 1 இருந்தால் அப்போ இசட் பார் ஈக்குவல் டு 1/z சரிங்களா. இந்த ப்ராப்பர்ட்டியாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இது செகண்ட் நம்ம ஓவரானுக்கு இப்போ நமக்கு தேர்ட் சப்டிவிஷன் இல்லைமா. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் பாருங்க. இப்போ எக்ஸாம் இப்போ இவ்வளோ பெருசாக நமக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் இவ்வளோ பெருசாக நம்ம கேட்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக அவங்க ஏதாவது சப்டிவிஷன் நமக்கு வந்து 1 கேட்கலாம் இல்லை 2 கேட்கலாம், அவ்வளோதான் கேட்பாங்க. நாளைத்தையும் ஒரே டைமில் கேட்க மாட்டாங்க. அது நமக்கு இவ்வளோ டைம் ஆகும், இப்போ எக்ஸாம் வந்து இவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லி ஒரி பண்ண வேண்டாம் சரிங்களா. இப்போ வந்து தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்களா, எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் மைனஸ் ஒய் பவர் எம் என் பை எக்ஸ் பவர் எம் ஈக்குவல் டு 2i sin m alpha minus n beta. ஃபர்ஸ்ட் அது போல என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சரியா. இப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பவர் எம், ஒய் வேல்யூ வந்து காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா பவர் என். இப்போ முதல்ல நம்ம பண்ணலாம் டிமோஸ் தேரம் யூஸ் பண்ணுறோம். டிமோஸ் தேரம் என்னது, போலா ஃபார்மில் பவரில் இருக்கிறத நம்ம ஆர்குமெண்ட்டில் மல்டி பண்ணலாம். அப்போ காசு வரும் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா சரிங்களா பை இங்கே நான் வரும் காஸ் என் பீட்டா இல்லையா, காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலா ஃபார்மில் டிவைடில் இருக்குது. இப்போ ஆர்குமெண்ட் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இப்போ இது அது எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம நமக்கு வந்து ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் இப்படி சொல்லலாம். இந்த எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என் ரெசிப்ரோக்கல் தானே, என்ன சொல்லுவாங்க. அப்போ இது வேல்யூ எப்படி இருக்கும், கண்டிப்பாக காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஏன்னா காஞ்சி ரெகுலர் இருக்கும் 1/z ஈக்குவல் டு மைனஸ் அதாவது இசட் பார் இல்லையா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ரெண்டு வேலையும் வந்துச்சுட்டா. இப்போ சம் போயிடலாமா. எக்ஸ் பவர் எம் by y power n minus y power n by x power m equal to cos of m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. நமக்கு மைனஸ் வந்துட்டு y power n by x power இருக்கா. அப்போ நம்ம இந்த வேலையை நமக்கு மைனஸாக மல்டி பண்ணுங்க. மைனஸ் காஸ் m alpha minus n beta plus I sin இல்லையா I sin m alpha minus n beta. எதுக்கு நமக்கு காஸ் காஸ் நம்ம கேன்சல் ஆகும், நமக்கு 2i sin m alpha minus n beta சரிங்களா. இது நமக்கு ப்ரூவ் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் இல்லைமா, அது வந்து மல்டிபிள் இருக்கு இல்லையா. எக்ஸ் பவர் எம் பிளஸ் 1 மல்டிபிள் இருக்கும். இப்படி எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் எம் பிளஸ் 1 பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் எம் ஈக்குவல் டு 2 காஸ் ஆஃப் நடக்கு எம் ஆல்ஃபா பிளஸ் வந்துட்டு சரி. அப்போ இப்போ ஃபஸ்ட்டுலாம் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் எம் கண்டுக்கலாமா. வரும் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பவர் எம்மா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பவர் என்
இப்போ மட்டும் பண்ணுமா காஸ் ஆஃப் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் என் சாரி இங்கே என்ன வந்து ஒய் பொறுத்தவரைக்கும் பீட்டா இல்லை பீட்டா இங்கேயும் பீட்டா சரிங்களா cos n beta plus I sin n beta. டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து போலார் ஃபார்ம்ல இருக்கு மல்டிபிள் நம்ம என்ன பண்ணுவோம் ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணுவோம் இப்போ m ஆல்ஃபா ப்ளஸ் வரும் n beta ப்ளஸ் I sin n ஆல்ஃபா ப்ளஸ் n beta. இப்போ 1 by m alpha x per m into y per n நமக்கு ஒரு இன்வெர்ஸ் தானே x per m y per n ஓட இன்வெர்ஸ் இப்போ அதுவரை நமக்கு அப்படியே காஞ்சி எடுத்துடலாம் இப்போ cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. இப்போ சம் போடுங்க x per n y per n plus 1 by x per m y per n equal to அப்போ நம்ம cos of m alpha plus n beta plus I sin m alpha plus n beta plus 1 by x per m y per n value cos of m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. அதுக்கு நமக்கு மைனஸ் ஐசனும் ப்ளஸ் ஐசனும் கேன்சல் ஆகும் ஆன்சர் வந்து 2 cos ஆஃப் m alpha plus n beta சரிங்களா அப்படி சரி அவ்வளோ நம்ம 4 சப்ஸ்டியூஷன் இங்கே ப்ரூஃப் பண்ணியாச்சு ஆனால் எக்ஸாம் விட்டு நமக்கு அந்த ஏதாவது 1 இல்லை 2 வரலாம் அவ்வளோ உங்களுக்கு சரிங்களா ரொம்ப சிம்பிளாக முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன அந்த போலா ஃபார்ம் ஃபஸ்ட்டு நமக்கு கொண்டு வாங்க அதாவது இந்த எக்ஸ் இருக்கிற நமக்கு வந்து அது என்ன குவாட்ரி ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் வேல்யூவே காண்பிங்க ஃபஸ்ட்டு போலா ஃபார்ம் சரிங்களா அதுதான் ஃபர்ஸ்ட் எதுன்னு நமக்கு அதுதான் முக்கியம் நமக்கு இங்கே சரிங்களா கொடுத்தது மட்டும் நமக்கு ஒரு குவாட்ரி ஈக்குவேஷன் கொண்டு வந்துச்சு அதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணுறோம் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐசன் ஆல்ஃபா வந்துடும் அப்போ 1 by x நமக்கு அந்த காஸ் ஆல்ஃபா ஐசன் ஆல்ஃபா சொல்லிட்டு அப்படியே ஒரு சம்மா நம்ம முடிச்சுக்கலாம் அப்படியே எக்ஸ் பை ஒய் வேல்யூ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த ஒய் பை எக்ஸ் அது இன்வெர்ஸ் ஆட் பண்ணணும் சப்ராக்ட் பண்ணி சம் முடிச்சிடலாம் ஈஸியாக ஓகேங்களா.